வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆண்டவர் அடுப்பாங்கரை. நான் உங்கள் ஆண்டவர். இன்றைக்கி என் கூட என் அசிஸ்டண்ட் இன்றைக்கி வரல, அதுக்கு பதிலாக நான் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கேமரா உமனே நம்ம கூட இருக்காங்க, அவங்க தான் கேமரா ஹேண்டில் பண்ண போகிறாங்க. வணக்கம்மா. வணக்கம். நமக்கு இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னு தெரியுமாம்மா? தெரியாது, நீங்களே சொல்லுங்கள். ஓகே, நான் என்னோட ஸ்டைலில் ரைமிங்லேயே சொல்கிறேன். மண்ணுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க மட்டு, நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது லெட்டு. ஓகேவா? ஓகே, நம்ம நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தினால அதுக்கு ஸ்பெஷலாக விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு லெட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். ஸோ அந்த லெட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போமா? பார்க்கலாமே. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு ஒரு 250 கிராம் கடலை மாவு கடையிலேருந்து போய் கடலை மாவுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. இந்த கடலை மாவு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் சால்ட், உப்பு போட்டு சாப்பிட்டு வரலாமா? அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடணும். அப்புறம் இந்த கலர் கோலமாவு இல்லைம்மா, இது கலர் கேசரி பவுட்ரு, அது கூட கொஞ்சம் உண்டு தண்ணி விட்டு ப்ளுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணணும். அது என்ன ப்ளுக்கு? அதை மிக்ஸ் பண்ணுற ஸ்டைலுமா, அதாவது கட்டி ஆகக்கூடாது. இந்த பதத்தில் எடுத்து தனியாக வச்சுட்டு இன்னொரு கடாய் எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சோண்டு சர்க்கரை, அதாவது ஒரு 400 கிராம் சர்க்கரை கொட்டணும். ஓகே, இந்த சர்க்கரை கூடவே கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணணும்மா. ஒரு 1 கப் தண்ணி எடுத்துக்கோயே. எடுத்தாச்சு. ஓ, இப்படி ஊற்றினோம் பார்த்தல. ஊற்றுனதுக்கு அப்புறம் நல்லா போட்டு என்ன பண்ணோம், மிக்ஸ் பண்ணணும். இப்படி கலர்னதுக்கப்புறம் அதோ இப்படி பவுல்ஸாக வரும். அது கூட கொஞ்சோண்டு பவுடர் ஆட் பண்ணோம். என்ன பவுடர் தெரியுமா? ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணி இப்படி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு பேன் எடுத்து அதில் 1 லிட்டர் குக்கிங் ஆயில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கஞ்சத்தனம் பார்க்காம 1 லிட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல, அதில் கொஞ்சோண்டு அந்த மிக்ஸ் பண்ண மாவு இருக்குல்ல, கடலை மாவெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோமே, அதை எடுத்து இந்த ஜல்லிக்கரண்டியில் ஊற்றிதோ இந்த மாதிரி எவ்வளோ அழகான ஷாட்டு. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த நம்ம சுகர் இருக்குல்ல, சுகர் சிரப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பெரிய கரண்டி அதில் கொஞ்சோண்டு நெய் விட்டு இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு, திராட்சையும், உலர்ந்த திராட்சை, காஞ்ச திராட்சை, என்னமோ ஒன்று சொல்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. நீ வேணா ஒன்று சாப்பிட்டு பாரு. நாங்களாம் சாப்பிட்டாச்சு. இப்படி கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கிற டைமில் கலர் லைட்டாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பூந்தியில் போட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியையும் அது மேலே அப்படி மலை சாரல் போல் தூவி விட்டு இது கூட எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கடகு முடகுன்னு மிக்ஸ் பண்ணிக்கணுமா. எப்படி இருக்கு பார்த்தால இப்போயே சாப்பிட தோணுதா? இல்லை, அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு பிளேட்டு வச்சுட்டு எங்கள் கையில் கொஞ்சோண்டு நெய் விட்டு இந்த மாதிரி பிளான்னு ஆக்கிட்டு ஏதோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு உனக்கு தெரிஞ்ச விஷயந்தாம்மா, அடுத்து நல்லா உருட்டணும். ஓகேவா? நீங்க உருட்டுறதை விட நான் பெருசா உருட்டலை. நீங்க இப்போ உருட்டுங்க. அது இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8ன்னு உருட்டி வைக்கணும். இப்படி உருட்டி வச்சுட்டோன்னா லட்டு ரெடி. அவ்வளோதான். ஓகேவா? இன்னைக்கு ஓகே மக்களே, நீங்களும் இந்த லெட்டை பற்றி இல்லை, இந்த லெட்டை வீட்டில் போய் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து திட்டாதீங்க, நல்லா இருந்துச்சுன்னா போடுங்க.